வணக்கம். இன்னைக்கு நம்மளோட திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சில மாதங்களாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிபேட் போகிறத பார்க்க முடியுது. இப்போ வந்து யூஎஸ் வந்து இன்னமும் ஒரு சூப்பர் பவராக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டிபேட் பார்க்க முடியுது. குறிப்பாக யூஎஸ் படைகள் வந்து எப்போ ஆப்கானிலேருந்து ரொம்ப அந்த அவசரப்பட்டு ரிட்ரீட் பண்ணாங்களோ அப்போ இருந்தே ஒரு சந்தேகம் என்னென்னா, யூஎஸ் வந்து முன்னாடி மாதிரி ஒரு யூனிபோலார் பவராக இல்லையோ, அவங்களோட அந்த சூப்பர் பவர் ஸ்டேட்டஸ் வந்து பலவீனப்பட்டுருச்சோ அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஸோ உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க சார்? உலகம் இஸ் நாட் ரெடி டு கிவ் அப் அமெரிக்கா as a யூனிபோலார் பவர். யூனிபோலார்னா ஒன் பவர். பட் அமெரிக்காவில் இருக்கிற லோக்கல் பாலிட்டிக்ஸில் இருக்கிற டொமஸ்டிக் கம்பல்ஷன்னால் அமெரிக்கா வேறு வழி இல்லாமல் இஸ் விட்ராயிங் இட் செல்ஃப் இன்டு அமெரிக்கா. அமெரிக்கா வந்து வெளிநாட்டிலேருந்து அவங்களோட இன்ஃப்ளூவன்ஸை குறைச்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தட் இஸ் நாட் பிகாஸ் வேர்ல்டில் வந்து இன்னொரு பெரிய பவர் வந்துருச்சு அதனால் இவங்க பண்ணுறாங்கன்னு இல்லை. இவங்களே வந்து அவங்களால வந்து லோக்கல் பேக்லாஷை ஹேண்டில் பண்ண முடியாமல் அவங்க விட்ரா பண்ணுறாங்கன்னு தான் என்னோடய கருத்து. இது வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லேயும் போகணும். ட்ரம்ப் தான் இந்த தாலிபானோட கையெழுத்து போட்டது இந்த அக்ரிமெண்ட்டை. அதை இவர் இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருக்க வேண்டாம். இவர் அவசரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக மிஸ்ஜட்ஜ் பண்ணி எங்களுக்கு பவர் இல்லை நாங்கள் இவ்வளோதான் காமிச்சது பைடன். ஸோ இட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அமெரிக்கன் இல்லை, நான் தைரியமாக சொல்லலாம். ட்ரம்ப்பும் ஒரு ஒரு பஃபூன் அண்ட் ஜோ பைடனுங்கிறது ஐ எம் வெரி சாரி டு சே திஸ், பட் ஒரு இன்காம்பிட்டன்ட் ஓல்ட் மேனை அமெரிக்கா எலெக்ட் பண்ணு. தே ஹேட் டு ஒரு சாய்ஸே இல்லாமல் ஒரு இன்காம்பிட்டன்ட் ஓல்ட் மேன் ஹூ இஸ் நாட் ஃபிட் டு ரூலும் ஒரு பஃபூனுக்கும் நடுவில் அமெரிக்கன் சொசைட்டி மாட்டிக்கிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் ஒரு 30 வருடங்களாக பார்க்கும்போது சோவியத் யூனியனோட கொலாப்ஸ்க்கு அப்புறம் பைபோலார்லேருந்து ஒரு யூனிபோலார் பவர் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே இருக்குது இல்லையா? ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சைனா யூஎஸ்ஏ வந்து திருப்பியும் பைபோலார் நோக்கி போகுமா, இல்லாட்டி சைனா யூனிபோலாராக இருக்கும்? இது வந்து ரொம்ப ஆபத்து. அமெரிக்கா வந்து ரொம்ப செல்ஃபிஷாக பண்ணிடுச்சுங்கிறது தான் என்னோட கருத்து. இட் இஸ் அ பேட்டில் ஆஃப் ஐடியாஸ். சரி, அமெரிக்காவை நம்ம எவ்வளோ க்ரிட்டிசைஸ் பண்ணலாம், நீங்களும் ஒரு லெஃப்ட் லீனிங் ஆள். ஸோ உங்களை மாதிரி ஆட்களுக்கு அமெரிக்கா யூ லவ் டு ஹேட் அமெரிக்கா. நாட் ஆம் ஐ ப்ரோ அமெரிக்கன். பட் இதில் என்ன நீங்கள் கான்ட்ரிபியூஷனை மறந்துடுறீங்க. லெட்டஸ் டேக் த கேஸ் ஆஃப் ஜப்பான். அமெரிக்காவில் மெக்கார்த்தர் போய் ஜப்பானை பிடிச்சிருக்கலன்னா, ரூல் பண்ணி அந்த கான்ஸ்டியூஷனை கொடுத்துருக்கலன்னா, ஒரு லிபரல் பேசிஃபிஸ்ட் கான்ஸ்டியூஷன், லிபரல்னால் ஒரு தாராளமயமான ஒரு பேட்ரியாக்கல் சொசைட்டியில் ஒரு லிபரல் கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்து ஒரு மிட்வைஃப் மாதிரி இருந்து இனிமேல் ஆர்மியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் வந்து பிஸ்னஸ்லேயும் காமர்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்து, ஜப்பான் வந்து அட் தி டைம் வாஸ் 360 yen to a dollar. இன்றைக்கி 60 வருஷம் கழிச்சு இன்றைக்கி இட் இஸ் நியர்லி 100 yen to a dollar. இவ்வளோ தூரம் ஜப்பனீஸ் மிராக்கிள், அந்த ஜாப்பனீஸ் எக்கானமி மிராக்கிள் பார்த்து தான் உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ், அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் டைகர்ஸ் பார்த்து தான் சைனீஸ் மிராக்கிள், அந்த சைனீஸ் மிராக்கிள் பார்த்து தான் இந்தியன் மிராக்கிள். இதெல்லாம் ஆரம்பித்ததே வந்து Japanese miracle. It wouldn't have been possible but for Douglas MacArthur. அதே மாதிரி யூரோப்புக்கு ஒரு மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து சோவியத் யூனியனை தனியாக புல்வார்க்கு தனியாக நிற்க வச்சு மார்ஷல் பிளான் அப்படின்னு ரொம்ப லிபரல் டேர்ம்ஸில் வெஸ்டர்ன் யூரோப்புக்கு பணம் கொடுத்துருக்கலன்னா வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸ் இன்றைக்கி இவ்வளோ இன்க்ளூடிங் ஜெர்மனி இவ்வளோ டெவலப் ஆகிருக்குமான்னு தெரியாது. அந்த ஸ்டிமுலஸில் டெவலப் ஆன ஜெர்மனி தான் ஈஸ்ட் ஜெர்மனியை கன்சியூம் பண்ணி இன்றைக்கி யுனைடெட் மற்ற ஊரில் என்னெல்லாம் ப்ராப்ளம் பண்ணால் இருக்கலாம். செக்கோஸ்லோவாக்கியாங்கிறது செக் அண்ட் ஸ்லோவாக்கியாவாக போயிருக்கலாம். டீட்டோவோட யுகோஸ்லாவியாவின் கனவு இன்றைக்கி பீஸாக இருக்கலாம். பட் ஆல் செட் அண்ட் டன் ஜெர்மனியில் யாரும் ஈஸ்ட் ஜெர்மனி தனியாக போகணுன்னு கேட்கல. இதெல்லாம் வந்து அமெரிக்காவோட டெமோக்ரஸி எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஜெக்டில்
சில சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டெப்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்து சவுத் கொரியா இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கண்ட்ரியாக இருக்குது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹாப்பியஸ்ட் கண்ட்ரிஸ் ஆல்சோ. இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு அமெரிக்கன் ரோல் ஒன்று இருக்குது. வைல் த வேர்ல்ட் நம்ம எல்லாரும் வந்து we may love to hate America, but America has made a major contribution to the world in terms of what has happened in South Korea, Japan and rest of the country. They have successfully exported democracy, which is sometimes it is forced down the throat, sometimes it is accepted by the people. It has by and large been beneficial to the world. ரைட். ஆனால் இப்போ என்ன ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா 28, 29 அந்த வருடங்களுக்குள்ள சைனா ஏதோ ஒரு பாயிண்டில் யூஎஸ் ஜிடிபி வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்கன்றாங்க. ஸோ என்னோட கேள்வி என்னென்னா, ஈவன் இஃப் இன் கேஸ் சைனா வந்து அமெரிக்கன் ஜிடிபியை தாண்டி போனாலும் அமெரிக்கானால ஒரு சூப்பர் பவராக நிற்க முடியுமா? டெஃபினட்டாக. ஏன்னா சைனாவில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. சைனாவுக்கு 2 பெரிய ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சைனீஸ் பீப்புளே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓப்பனாக விட்டால் தான் என்ன நடக்கும்னு தெரியும். அமெரிக்காவில் இட்ஸ் ஆல் ஓப்பன். பைடனை எவன் வேணால் திட்டலாம், ட்ரம்ப்பையும் யார் வேணால் திட்டலாம், பர்னி சாண்டர்ஸையும் யார் வேணால் திட்டலாம். சைனாவில் நீங்கள் ஜி ஜின்பிங்கை சொன்னீங்கன்னா பல்ல பிடுங்கி கையில் வச்சுருவான். அலிபாபா பார்த்துட்டீங்க, டிடி பார்த்துட்டீங்க, இருக்கிற டெக்னாலஜி ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் பார்த்துட்டீங்க, எல்லாரையும் பல்ல பிடுங்கிட்டாங்க. உன் ஊர்லேயே ஒன்றால் ஒரு ஓப்பன் சொசைட்டியை நடத்த முடியலன்னா how will you be a world power? To be a world power நீங்கள் வந்து யூ ஷுட் பி அன் ஓப்பன் சொசைட்டி. உன் கரன்சி மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை. யுவர் கரன்சி ஷுட் டாமினேட் தி வேர்ல்டு. ஃபஸ்ட்டு உங்கள் கரன்சியை வந்து யூனிவர்சல் கரன்சியாக ஒத்துக்கணும். ஃபஸ்ட்டு பிக்கஸ்ட் எக்கானமி இன் தி வேர்ல்டு இஸ் அமெரிக்கா டுடே. லெட் இட் பிகம் தி செகண்ட் பிக்கஸ்ட் எக்கானமி. பட் பின்னாடியே இந்தியா வரும். ஜப்பான் வில் bring the, if China is number 1, 2, 3, 4 is going to be India, Japan and America. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Even if there is a Congress government, will it agree to yuan tomorrow as a currency? No. Is US going to agree to yuan as a currency? No. Is Japan has problems with China all through the world. Will they agree? No. So how will yuan be a dominant currency? Unless you have a dominant currency, you can never be the world power. சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? ரூபலில் வந்து ரஷ்யன்ஸே நம்பலை. டாலரை நீங்கள் எங்கே கொடுத்தாலும் வாங்கிப்பான். இன்றைக்கி கியூபாவில் போய் டாலர் கொடுத்தீங்கன்னா 2 ரேட் இருக்குது. வெள்ளைக்காரன் கொடுத்தா ஒரு ரேட்டு, கியூபாக்காரன் கொடுத்தா அவன் திருடி வச்சுருக்கான்னு ஒரு ரேட்டு. டியூவல் கரன்சி ரேட்டு தான் கியூபாலேயே. ஸோ டாலரை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ a power of a country is determined by the power of its currency. If your currency is not accepted in your own country, what is the possibility that it will be accepted all over the world? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ சைனா வந்து என்ன தான் பெரிய எக்கானமி இருந்தாலும் இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? இப்போ ரீசெண்டான டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கும்போது கூட யூஎஸ் வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஆக்கஸ் ஃபார்ம் பண்ணாங்க, குவாட் ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாருமே யூஎஸ்ஐயோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சைனா இவ்வளோ பெரிய பவராக இருந்தாலும் பேங்க்ரப்ட் நேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி சைனாவோட இருக்காங்க. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான். ஏன் அது அவங்களால பிகாஸ் தே ஆர் நாட் அன் ஓப்பன் சொசைட்டி. இந்தியாவில் இருந்து போனவங்க அமெரிக்காவில் 1 மில்லியன் பேருக்கு மேலே இருக்காங்க. எனக்கு அங்கே ஓட் பண்ணுற ரைட் இருக்குது. ஐ கேன் லிவ் as a except for unless they are 1 generation removed, except US president, they can have all post. என்ன போஸ்ட் வேணால் வாங்கலாம். ஸோ there is no differences between citizens. சைனாவில் அப்படி கிடையாது. அவன் ஊரையே வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு உனக்கு விசா வேணும். அதுக்கப்புறம் அந்த 1 child பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்னு பயங்கரமாக டைட்டன் பண்ணி suddenly there is no worker in China. So now they are saying from 1 you have 3 children. ஒரு குழந்தை வச்சாலே தப்புன்னு சொல்லிட்டு அந்த ஊரில். ஸோ யூ ஹாவ் தோஸ் லிட்டில் எம்ப்ரஸ் அண்ட் எம்ப்ரஸஸ் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் 4 sets of grandchild parents having one grandchild. Today there is a big drop in their demography. இந்தியாவிலேயே ப்ராப்ளம் வரும்னு நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்தியாவோட பெரிய ப்ராப்ளம் ஆல்ரெடி வந்துருச்சு சைனாவில். ஸோ அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே என்ன? பீயிங் ஃபேக்ட்ரி டு த வேர்ல்டு. ஃபேக்ட்ரி டு த வேர்ல்டாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் வேணும்.
ஆட்களே இல்லாத போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஐ கேன் மேக் ஹைப்பர்சானிக் மிசைலு, நான் ஆளை வந்து அஸ்ட்ரானாட் அனுப்புவேன், இதெல்லாம் டைக்கோ நாட்டுன்னு நான் பேர் கூப்பிடுவேன். ஆல் தட் வில் நாட் சேஞ்ச் எனி திங். வாட் இஸ் யுவர் சாஃப்ட் பவர்? ப்ரூஸ்லி வாஸ் யுவர் சாஃப்ட் பவர், பட் ப்ரூஸ்லி கேம் ஃப்ரம் ஹாங்காங், நாட் ஃப்ரம் சைனா. ஜாக்கி சான் இஸ் ஹாங்காங், நாட் ஜாக்கி சான் இஸ் நாட் மெயின்லேண்ட் சைனா, ரைட்? அது மாதிரி உங்கள் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? கோகோ கோலா போனால் உலகம் ஃபுல்லாக கோக் குடிக்கலாம், கரெக்டாக இல்லையா? லீவாய்ஸ் ஜீன்ஸை நீங்கள் உலகம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஹாலிவுட் படத்தை நீங்கள் எங்கே வேணால் பார்ப்பீங்க. அவன் பேஸ்பால்னு ஒரு ஸ்போர்ட் வச்சுருக்கான், அவன் ஊரில் மட்டும்தான் ஆடுவான். அது அமெரிக்கன் ஃபுட்பால்னு ஒன்று வச்சுருக்கான், உலகம் ஃபுல்லாக பார்ப்பீங்க. பேஸ்கெட் பால் தான் அவன் தான் டாமினன்ட் ஃபோர்ஸு. அது மாதிரி சைனாட்ட கல்ச்சரலாவோ கரன்சியாவோ என்ன இருக்குது? ஒன்றுமில்லை இல்லையே. இப்போ ஆப்பிள் வந்து மோஸ்ட் ப்ராடக்ட்ஸ் மேட் இன் சைனா இப்போ இந்தியாவில் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ ஆப்பிள் மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷனல் சைனீஸ் ப்ராடக்ட் சொல்லுங்கள். ஸோ அண்ட் ஜி ஜின்பிங் இஸ் ஸோ ஸ்கேர்ட் தட் அவரோட பவர் போய்டும்னு அவர் சைனீஸ் இண்டஸ்ட்ரியை சாவடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அலிபாபா வுட் ஹவ் பீன் பிகர் தென் அமேசான், பட் ஹீ டிடன்ட் வாண்ட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சைனா லெட் அலிபாபா பிகம் பிகர் தென் அமேசான் நினைக்கல அவர். அவர் என்ன நினைக்கிறாரு? நான் பவரில் இருக்கணும், அதனால் அலிபாபாவை காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் சைனா டெஃபினட்டாக ஒரு பவராகவே ஆகாது. பட் என்ன நடக்கும் அப்படின்னா, சைனா இப்போ ரஷ்யா பூட்டினில் தெல் பி ரூக் நேஷன்ஸ். ரஷ்யாவை நீங்கள் ஸ்ட்ராங்காக டீல் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணதுனால ரஷ்யா வந்து இப்போ யுக்ரைனை இன்வைட் பண்ணுவேங்கிறான். ஸோ ரஷ்யா மேலே சாங்ஷன்ஸ் கொண்டு வராதது அமெரிக்காவோட தப்பு. ரஷ்யா வந்து கேஸை வந்து பைப்லைன் மூலமாக வெஸ்டர்ன் யூரோப்பு கொடுக்க விட்டது அமெரிக்காவோட தப்பு. டு மேக் ஷுர் தட் ஜெர்மனி இஸ் டிபெண்ட் ஆன் ரஷ்யன் கேஸ். ஸோ ஜெர்மனி வில் நெவர் புட் ஸ்ட்ராங் சாங்ஷன்ஸ் ஆன் ரஷ்யா. அதெல்லாம் பண்ண விடாமல் பண்ணது அமெரிக்காவோட தவறு, அமெரிக்காவோட வீக்னஸ்ங்கிறது என்னோட கருத்து. இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு சூழல் வந்து 1920s 30sலாம் இருந்தது அப்படின்னு தோணுது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய இதே மாதிரி தான் யூஎஸ் வந்து அப்போ பிரிட்டனை ஓவர்டேக் பண்ணி ஜிடிபி வைஸ் ஏறி போகிறாங்க. போத் வேர் டெமோக்ரஸிஸ். ஓகே. அண்ட் போத் கரன்சிஸ் வேர் ட்ரேடபிள் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ரைட். இன்றைக்கி சைனீஸ் கரன்சி எவன் வாங்குவான்? அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ரைட். ஸோ என்ன பாயிண்ட்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ யூஎஸ் வந்து ரஷ்யாவை சைனாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல, ஏன்னா யூஎஸ் பலவீனமாக இருக்குது. ஸோ அந்த டைம்லேயும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னென்னா இப்போ பிரிட்டிஷ் எம்பையரை ஃபுல்லாக பிரிட்டனால் அந்த பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டரை வந்து கண்ட்ரோலில் வைக்க முடியல. நிறைய இடங்கள்ல அவங்க கையை மீறி போகிற விஷயங்கள் நம்ம அந்த டைமில் எக்ஸாக்ட்லி பிகாஸ் பிரிட்டன் வாஸ் டிக்ளைனிங் as a world power, ரைட்? அண்ட் யூ ஹேட் அமெரிக்கா. இங்கே எங்கே வேர்ல்ட் பவர்? வேர் இஸ் தி கவுண்டர் டு அமெரிக்கா? தி கவுண்டர் டு அமெரிக்கா கேன் பி ஒன்லி a liberal democracy like India, but India is nowhere ready. India is busy fighting its own battles. இந்தியா அமெரிக்காவை கவுண்டர் கொடுக்குற மாதிரி பெரிய லிபரல் டெமோக்ரஸி இந்தியா தவிர எது இருக்குது? பட் இந்தியாவால் முடியாது. அட் திஸ் டைம் இந்தியா இஸ் ஃபைட்டிங் இட்ஸ் ஓன் பேட்டில்ஸ். நம்மளே வெளிநாட்டிலேருந்து பொருள் வரக்கூடாது, கஸ்டம்ஸ் டியூட்டி ஏற்றிட்டுருக்கோம். ஸோ we are licking our own wounds now. But there is no alternate to US today. ரைட். இப்போ உங்களோட பாயிண்ட் என்னென்னா, சைனா வந்து யூஎஸ்க்கான ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்றது ரொம்ப கிளியர். இட் வில் பி a trouble maker. ரைட். ஸோ இட் வில் பி a trouble maker. அங்கே தான் பாயிண்ட். இப்போ என்னென்னா, கடந்த 20 ஆண்டுகளில் சைனா வந்து பயங்கர வேகமாக வளர்ந்துருக்காங்க. ஒரு 2-3 மடங்கு அவங்களோட பொருளாதாரம் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு. எஸ். இன்னொரு 10-20 ஆண்டுகளில் இதே மாதிரி ரேப்பிட் எக்ஸ்பேண்ட் ஆக போகிறாங்க. நீங்கள் ட்ரபிள் மேக்கர்னு சொன்னீங்கன்னா இன்னும் பெரிய ட்ரபிள் மேக்கராக இருக்க போகிறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, அவங்க எக்கானமி ஃபால்டர் ஆகும். அது செப்பரேட்டாக சைனீஸ் எக்கானமியை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். பட் சைனீஸ் எக்கானமி இனிமேல் க்ரோ ஆகாது. அதனால தான் அவன் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம பிரைம் மினிஸ்டர் வேணால் அட்டாக்கே பண்ணல, வேர்டே பேசாமல் சும்மா குட்டி பாகிஸ்தானியே மிரட்டி ஓட்டு வாங்கினான். உண்மை என்னென்னா, அவன் வந்து ஒரு 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து 2 வில்லேஜ் செட்டப் பண்ணிட்டான் அருணாச்சல் பிரதேஷில். ஃபோட்டோலாம் எல்லா மீடியாலையும் வந்துருச்சு. ஸோ நம்மளால் ஒரு 2000 கிலோமீட்டர் பார்டரில் சைனா வந்து பல இடத்துல இந்தியாவை ஆக்கிரமிச்சிருக்கு. இந்தியா ஆக்கிரமிக்க மாதிரி என் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்துட்டான், என் வீட்டில் ஃப்ரண்ட் ரூமில் ஒருத்தன் உட்காந்துட்டுருக்கான். ஆனால் அந்த யாருமே நீங்களும் பேசிகிட்டு இருக்கோம். என் ஃப்ரண்ட் ரூமில் அங்கே ஒருத்தன் உட்காந்துட்ருக்கான். நான் வந்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்? சார் உங்கள் வீட்டுக்கு யாருக்கோ வந்திருக்காங்கன்னு 3 வாட்டி ஹிண்ட்டு தான் கொடுக்க முடியும். நான் கண்டுக்கே இல்லை,
என் ரூமில் யாருமே வரலன்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இன்றைக்கி இந்தியா பண்ணிகிட்ருக்கு. இது இங்கே மட்டும் இல்லை, தைவானை மிரட்டிகிட்டு இருக்காங்க. நார்த் கொரியாவை ப்ராப்பப் பண்ணியிருக்கிறதே சைனா தான். இது மாதிரி இரிட்டன்ஸ் கொடுக்க முடியுமே தவிர ஃபண்டமெண்டலாக ஷிஃப்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி, எனக்கு பாயிண்ட் அதுதான். இன்னொரு 5 இயர்ஸில் அவங்க இன்னும் எக்கனாமிக்கலாக இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன இந்த ட்ரபிள் வந்து இன்னும் அதிகமாக போகுது. எக்கனாமிக்லி பவர்ஃபுல் இதுக்கு மேலே ஆகமாட்டாங்க. இனிமேல் ஸ்டாக்னேட் ஆகிடுவாங்கன்றீங்களா? ஸ்டாக்னேட் ஆகிடுவாங்க. நீங்கள் இந்த குவார்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா சைனீஸ் க்ரோத் ரொம்ப எஃபெக்ட் ஆகிடும். இதுக்கு மேலே சைனா பெருசாக வந்து 10-12% க்ரோ ஆகாது. ஸோ சைனாஸ் க்ரோத் இஸ் ஸ்டாக்னேட்டட். அண்டு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ஒன்றும் குறையும். ஸோ எக்கானமி பவர்ஃபுல்லாக இருக்காது. பட் அ டிக்ளைனிங் கண்ட்ரி, ஒருத்தர் டிக்ளைன் ஆனாலும் ஒரு கோவம் வரும்ல நம்மளுக்கு. நம்ம நினச்சதை நம்மளால் பண்ண முடியாதுங்கிற கோவம் வரும். பாப்புலேஷன் குறையும். நம்மளால் நினச்ச அளவில் நம்ம அந்த விலையில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. வியட்நாம் நம்மளோட கம்பீட் பண்ணுவான், பங்களாதேஷ் நம்மளோட கம்பீட் பண்ணுவான். ஸோ இட் வில் கிரியேட் மோர், பிகாஸ் ஆஃப் த டிக்ளைன் இட் வில் கிரியேட் மோர் ட்ரபிள்ஸ். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஏற்கனவே பேசினது போல் பொருளாதார ரீதியாக சைனா வந்து அமெரிக்காவை டச் பண்ணிடுவாங்க. 28-29 ரீச் பண்ணிடுவாங்க, வெளியே போவாங்க. பர்ச்சேசிங் பவர் ஓகே, பொருளாதார ரீதியில் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பட் இப்போ வந்து நாட் per capita per income, see ஓவரால் ஜிடிபி, but you have to really compare by per capita income. அது பிடிக்கவே முடியாது, ரொம்ப நாள் ஆகும். கரெக்ட், பிடிக்கவே முடியாது. ஓகே. பட் இப்போ வந்து நம்ம வந்து யூஎஸ் ஆர்மியை பார்த்தோம்னா ஒரு 4-5 டைம்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க சைனாவோட. ஸோ ஒரு சூப்பர் பவராக இருக்கணும்னா பொருளாதாரம் ரொம்ப அவசியமா? இல்லாட்டி இப்போ யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 900 ஆர்மி பேஸ் இருக்குது வேர்ல்டு ஃபுல்லாக. ரொம்ப அமெரிக்கா வந்து பொருளாதாரம் தான் மெயின். பவுண்ட் ஸ்டர்லிங் டிக்ளைன் ஆனதுனால தான் அவங்களோட பவர் போச்சு, பிரிட்டன் போச்சு. யூஎஸ் டாலர் என்றைக்கு வரைக்கும் சுப்ரீமாக இருக்கோ அன்றைக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் யூஎஸ் டாலருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சப்புறம் தான் நீங்கள் வந்து மற்றதை பற்றியெல்லாம் கவலைப்படலாம். அது வரைக்கும் ஒன்றும் கவலைப்படாது. இந்த பெரிய வெப்பன்ஸ்லாம் என்ன இஷ்யூ பண்ணால் சைனாவும் அமெரிக்காவும் நேராக சண்டைக்கு போக மாட்டாங்க. தே வில் ஃபைட் ஈச் அதர் த்ரூ ப்ராக்ஸி, நாட் டைரக்ட்லி, பிகாஸ் தே ஆர் டூ பிக். நீ ஒரு குண்டு போட்டால் நான் குண்டு போட்டால் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அது கேமை முடிக்க மாட்டாங்க. தே மியூச்சுவலி அஷ்யூர்டு. கேம் தியரியில் சொல்கிற மாதிரி நீ என்னை அட்டாக் பண்ண மாட்டேன், நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன். ஸோ எப்படி வந்து ரஷ்யா பிகேம் ஹாலோ, சோவியத் யூனியன் பிகேம் ஹாலோ விதின், தீஸ் கைஸ் வில் ட்ரை டு ஹாலோ சைனா விதின். அது எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியாது. தட் மே டேக் 50-60 இயர்ஸ். நீங்களும் இருக்க மாட்டோம். பட் சைனாவோட எண்டு வில் கம் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஓப்பன் சொசைட்டி. If China has to survive this and become a great power, it has to become an open society where Communist Party should allow other parties to exist. இப்போ நீங்கள் வந்து சைனாவோட எண்டு வரும்ன்றீங்க. அப்புறம் அதே மாதிரி சைனா ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ எண்டு வரும்னு அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்டர்னலாக அது வந்து இம்ப்ளோட் ஆகும், அது வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகும்னு எடுத்துக்கலாம். டிஸ்இன்டிகிரேட் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. நிறைய இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் வரும். பட் இட் வில் பி 30-40 years down the line when I am not there. But that is the way it happened. I am only reading history from what happened in Soviet Union. Soviet Union என்ன ஆச்சோ அதே தான் இங்கே ரிப்பீட் ஆகும். அமெரிக்காவில் வாட் யூ சி இஸ் வாட் யூ கெட். என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா நீ ஜோ பைடனை கனாபினான்னு திட்டி ஜோ பைடன் அடுத்த எலெக்ஷனில் போயிடுவான். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த சைனா யூஎஸ் கோல்டு வாருக்கு நடுவில் இந்தியாவுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கெயின் இருக்கு. இந்தியா ஹேஸ் டு புட் இட்ஸ் ஓன் ஹவுஸ் இன் டு ஆர்டர். இந்தியாவுக்கு வந்து forget the politics. எக்கனாமிக்ஸில் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது. தட் நெய்தர் திஸ் கவர்மெண்ட் has addressed nor the previous government could address. So unless we create structural changes, ease of இந்தியாவில் என்ன ப்ராப்ளமா? நீங்கள் இந்தியா ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவில் கிடையாது. ரெண்டாவது, இந்தியாவில் வந்து தி ரிச் ஹாவ் டு பி டேக்ஸ் மோர் தென் தி middle class and the poor. Today India's taxation is skewed heavily in indirect taxes. Taxation நீங்கள் வெறும் இன்கம் டேக்ஸ் பார்க்காதீங்க. We have to look at indirect taxes. இந்தியாவில் indirect taxes ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம்னா the poor cannot consume. If the poor cannot consume, where will you produce? இன்னொன்று வந்து இந்தியாவில் என்ன பெரிய ப்ராப்ளம்னா 100 கோடி பேர் இருக்காங்கன்னா முதல் 10 கோடி பேர் சூப்பராக இருக்காங்க, நல்லா என்ன மாதிரி கொழுன்னு இருக்காங்க, என் சைஸில் இருக்காங்க.
என்ன மாதிரி ஆட்களை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு இன்னொரு 10-15 கோடி பேர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டாப் 25 to 30 crores எடுத்துட்டிங்கன்னா மீதி 70 crores வந்து பென்யூரியில் தான் இருக்காங்க. வேர் தே cannot do bare sustenance கஷ்டம் unless they are supported by government food. So there has to be a mass transfer of money to poor. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ரெண்டாவது எக்கானமியில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, we are very good at making 2000 rupees shirts. இந்த ஷர்ட்டு 2000 ரூபானா நான் இந்தியாவில் ரெடி பண்ணுவேன். எனக்கு நான் திருப்பூரில் பண்ணுவேன், பெங்களூரில் பண்ணுவேன், மெட்ராஸில் பண்ணுவேன். 2000 ரூபா ஷர்ட்டு நான் இங்கே தைச்சி போட்டுக்கலாம். பட் இதே எனக்கு 400 ரூபாய்க்கு ஷர்ட்டு வேணும்னா இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் பங்களாதேஷ் ஆர் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் வியட்நாம். நீங்கள் போய் இந்த சீப் க்ளோத்ஸோட பின்னாடி திறந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் பங்களாதேஷ், மேட் இன் தைவான், மேட் இன் வியட்நாம்லாம் இருக்கும். வை கான்ட் யூ மேக் இட் இன் பீகார் ஆர் உத்தரப்பிரதேஷ்? ஸோ we have the places where it can produce, we have the labor, but we don't have the enough governance structure that you can create. திருப்பூர் இன்றைக்கி இங்கே க்ரியேட் ஆன மாதிரி யூபியில் ஏன் 10 ஊர் க்ரியேட் ஆகலைங்கிறதுக்கு எனக்கு பதில் இல்லை. நீங்கள் என்ன ப்ராப்ளம் கேட்குறீங்க, ப்ராப்ளம் சொல்கிறது ஈஸி. ஸோ whether we can profitably make a shirt for 400 rupees, whether I can profitably make a footwear for less than 1000 rupees. இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. 1000 ரூபாய்க்கு கீழே இருந்த குட்ஸுக்கு 5% டேக்ஸ்னால் அது எப்படி நான் 12% டேக்ஸ் ஆகணும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ ஹவு வில் யூ மேக் மோர் பீப்புள்? இந்த டாப் 10 crores இருக்குல்ல, ஹவு கேன் யூ டேக் த டாப் 25 crores தேர்? அங்கே 25 கோடி பேர் இருந்தானா அந்த 25 கோடி பேரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 25 கோடி இருந்தானா 50 கோடி பேர் ஆகிடுவாங்க. தட் we don't look at it. இஃப் யூ ட்ராவல் இன் நார்த் இந்தியாவில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த டிஃப்ரென்சஸ் தெரியும் ஸ்டார்க்காக. இந்த எந்த ஊரில் நியாயம்? பெட்ரோல் வந்து க்ரூட் ஆயில் வந்து $85 இருக்கும்போது 101 ரூபா 10 ரூபாய்க்கு இருந்தது. அவர் 10 ரூபா டேக்ஸ் குறைச்சார். ரொம்ப தேங்க்ஸ், நானும் மனமான நன்றி. ஆனால் மார்க்கெட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு 85லேருந்து 69க்கு வந்துருச்சு இன்றைக்கி. அப்போனா எவ்வளோ கட்டு? 15%க்கு மேலே கட்டு, 20%க்கு மேலே விழுந்துருச்சு. உங்கள் கச்சா என்ன ஏன் உங்கள் பெட்ரோல் விலை 20 ரூபாய்க்கு விழலை? பிகாஸ் கவர்மெண்ட் ஹஸ் நோ மனி. அந்த 20 ரூபா குறைச்சிங்கன்னா இப்போ இந்த வீடியோ எடுக்கிற தம்பிக்கு வந்து ஒரு நாளைக்கு 40 ரூபா கையில் மிஞ்சும். 40 ரூபா அவர் வந்து எனக்கு வேணால் 40 ரூபா மிஞ்சினா பேங்க்கில் இருக்கும். அந்த தம்பிக்கு 40 ரூபா முடிஞ்சால் அவர் போய் செலவு பண்ணுவார். அந்த எக்கானமி திரும்பி ரீஸ்டார்ட் ஆகும். அது நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுற வரைக்கும் இந்தியாவுக்கு ஹோப்பே இல்லை. ரொம்ப நன்றி சார். எப்பவும் ஒரு டீட்டெயிலாக ரிப்பீட் கொடுத்து ரொம்ப நன்றி.